இன்னும் ஒரு சில நாள்ல மணமேடையில மாலையும் கழுத்துமா உட்கார வேண்டியவரை பிணவரைக்கு அனுப்பியிருக்கு ஒரு கும்பல். புத்தாண்டு வாழ்த்து சொல்லாததான் இந்த கொலைக்கு காரணமா? ஒட்டுமொத்த உலகமும் வெடி வெடித்து ஆட்டம் பாட்டம், கோவில் வழிபாடு, கேக் கட்டிங் என புது வருடத்தை வைபுடன் செலிப்ரேட் செய்து கொண்டிருந்தது. இந்த வருடம் நமக்கானது, புது வருடத்தில் ஆசைப்பட்ட அனைத்தும் கைகூடும் என்ற நம்பிக்கையோடு கண் விழித்து 2025ஆம் ஆண்டை பலரும் வரவேற்றிருக்கிறார்கள். அப்படிதான் சென்னை காசிமேட்டில் உள்ள இந்த வீட்டின் தாயும் தந்தையும் புது வருடத்தில் வரவிருக்கும் புது மருமகளால் வீடு ஒளிபெறப் போகிறது என்று கனவு கண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒரு வாரத்தில் கல்யாண கொண்டாட்டத்தில் திளைத்திருக்க வேண்டிய இந்த வீடு இன்று கருமாதி வீடாக மாறியிருக்கிறது. பெற்றெடுத்த ஒற்றை மகனை காலனுக்கு வாரி கொடுத்த பரிதவிப்பில் அந்த தாயும் தந்தையும் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களின் இந்த ஒப்பாரிக்கு காரணம் வீட்டின் முற்றத்தை நனைத்திருந்த ரத்தமும் தெருவில் பெருக்கெடுத்து ஓடிய குருதியும் தான். கண்முன்னே மகன் வெட்டப்படுவதை பார்த்து தடுக்க பாய்ந்த தந்தையும் அவரது நண்பனையும் கூட அந்த கும்பல் விட்டு வைக்கவில்லை. கொடூர ஆயுதத்தால் அவர்களையும் பதம் பார்த்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் மூவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதில் புது மாப்பிள்ளை ஆக வேண்டிய இளைஞர் பாதி வழியிலேயே பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து காசிமேடு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. முதற்கட்ட விசாரணையில் கொல்லப்பட்டவர் 33 வயதான குமரன் என்கிற குமரேசன் என்பதும், தலையில் வெட்டுப்பட்டவர் அவருடைய தந்தை விஸ்வநாதன் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. குமரன் கப்பலில் வெல்டர் வேலை பார்த்து வந்திருக்கிறார். 6 மாதம் வேலை, 6 மாதம் வீடு என வாழ்க்கையை அனுபவித்து வாழ்ந்து வந்திருக்கிறார். இவருக்கு ஏற்கனவே திருமணம் முடிந்து மனைவி பிரிந்து சென்ற நிலையில் 2வது திருமணத்திற்காக விடுமுறையில் வீட்டிற்கு வந்தவரைதான் 3 பேர் கொண்ட ஒரு மர்ம கும்பல் இப்படி கொடூரமாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. இந்த பயங்கரத்தை செய்தவர் குறித்து காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்திய போதுதான் கொலையாளி பட்டு சரவணன் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதே பகுதியைச் சேர்ந்த பட்டு சரவணன் ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. இவர் மீது காசிமேடு காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கும் பல்வேறு குற்ற வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. பணம் வாங்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுவது, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து போன்ற குற்ற செயல்களில் பட்டு சரவணன் ஈடுபட்டு வந்திருக்கிறார். அதோடு கஞ்சா போதையில் போவோர் வருவோரை வாண்டடாக வம்பிழுத்து அடாவடி செய்வது பட்டு சரவணனின் அன்றாட வேலைகளில் ஒன்று. சம்பவத்தன்று புது வருடத்தை வரவேற்க குமரனும் அவரது நண்பன் ராகேஷும் சாப்பாடு வாங்கிக் கொண்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். அப்போது வீட்டிற்கு போகும் தெருவில் பட்டு சரவணனும் அவரது கூட்டாளிகளும் மது அருந்தி புத்தாண்டை கொண்டாடி இருக்கிறார்கள். வம்பிழுத்து ரகளை செய்வதையே வாடிக்கையாக கொண்ட பட்டு சரவணன் குமரனை பார்த்ததும் சீண்டியிருக்கிறார். இதனால் 2 தரப்பிற்கும் வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் குமரன் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 3 பேரையும் தீவிரமாக தேடி வருகின்றனர். குற்றவாளிகள் சிக்கிய பிறகே நடந்த கொலைக்கான முழு காரணமும் தெரியவரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.